ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். மார்னிங் வீடியோ போட முடியலப்பா, கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி இருக்குது. நான் அந்த செடிகளுக்கெல்லாம் ட்ரிப் இரிகேஷன் செட் பண்ணலான்னு நேற்று ஒர்க் நடந்துச்சு. ஸோ நம்ம ஊர்களுக்கெல்லாம் போனோம்னா நம்ம செடிகளுக்கு எப்படி நம்மளால் தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ அதனால் நான் ட்ரிப் இரிகேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது கூட உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் நடக்கிறனால எனக்கு ரெகுலராக வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் இசபியான் வந்து ஸ்ப்ரே பண்ணேன் செடிக்கு. அதை பற்றி நான் இன்றைக்கி கொஞ்சம் காமிச்சிட்றேன் உங்கள்கிட்ட. 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, இசபியான் பிஜிஆரை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை பார்த்துடலாம்ப்பா. ஸோ இசபியான் வந்து பயோ ஸ்டிமுலண்ட்டுப்பா. இது வந்து பயோ தான், ஒரு பிஜிஆர் தான். நம்ம சூப்பர் சொனாட்டா ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், அதே மாதிரி தான் இசபியான். ஸோ நான் வந்து இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே கொடுக்குறேன். இது வந்து ஒரு டானிக் தான், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். சூப்பர் சொனாட்டா வந்து உங்களுக்கு இதாகவும் யூஸ் பண்ணுறோம், நம்ம இன்செக்டிசைடாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். பட் இசபியான் வந்து ஒரு பிஜிஆர். இது வந்து பூக்காத செடியை கூட பூக்க வச்சிரும். அது ஒரு அந்த மாதிரி ஒரு பயோ ஸ்டிமுலண்ட் தான். இதில் வந்து அமினோ ஆசிட்ஸும் பெப்டிக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆர்கானிக் தான் உங்களுக்கு. ஸோ நம்ம எப்பப்போ இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, செடியோட நல்லா வளர்கிற ஸ்டேஜில் யூஸ் பண்ணலாம், அப்புறம் பூ பூக்கிற ஸ்டேஜில் யூஸ் பண்ணலாம். சரி, ஓவராலாக செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், செடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட இதை வந்து கரெக்ட் பண்ணிடும். ஸோ நம்ம பார்க்கலாம் இசபியானை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் இசபியானா. இது வந்து நீங்கள் எல்லா ஷாப்ஸில் லோக்கல்லே கிடைக்கிது உங்களுக்கு. நான் இங்கே தான் வாங்கினேன், இது அமேசானெல்லாம் கிடையாது, எனக்கு இங்கே பக்கத்துலேயே கிடைக்கிது. ஸோ இது ஒரு டானிக்கு. நீங்கள் சூப்பர் சொனாட்டா உங்கள்கிட்ட இல்லை, நிறைய பேர்கிட்ட இல்லைன்னா இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் பூ பூக்குமா அப்படின்னெல்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது ஒரு செடி ஹெல்த்தியாக இருக்கும், இது ஒரு டானிக்கு. நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம்ப்பா, பண்ணாமல் இருந்தாலும் இருக்கலாம். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய செடிக்கு வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த இசபியான் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு மெஷர் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது வந்து 1 ml 1 லிட்டர் வாட்டரில் மெஷர் பண்ணி நான் காலையில், இது ஆக்சுவலி எப்போ ஸ்ப்ரே பண்ணணும்னா மார்னிங் தான் பண்ணணும். ஏன்னா மார்னிங் நம்ம பண்ணும்போது, இப்போ வெயில் ரொம்ப அடிச்சிச்சுன்னா மார்னிங் பண்ண தேவையில்லை. இப்போ தான் நம்ம கிளைமேட் நல்லா இருக்குது, எல்லா சத்து சம்மந்தப்பட்டது எல்லாமே மார்னிங் தான் செடிக்கு கொடுக்கணும். இன்செக்டிசைட் ஃபங்கிசைட்ஸ் மட்டும்தான் ஈவினிங் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், 6 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன், 6 ml எடுத்துக்கிறேன். எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லா செடிகளுக்கும் இது போதுமானது தான். ஸோ நம்ம மார்னிங் வந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த செடியோட போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும், ஸ்டொமேட்டாலாம் அந்த செடிக்கு பின்னாடி எல்லாம் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்ப்ரே பண்ண உடனே அந்த வெயில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி வந்து அதோட ஃபோட்டோசிந்தசிஸை இது பண்ணும், அவங்களுக்கு வந்து ஈஸியாக உறிஞ்சிக்கிறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் அந்த செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ இந்த பூவெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா ஆல்ரெடி மலர்ந்துருச்சு, 2வது பேச்சஸ் விழுந்துடக்கூடாதுன்னு எல்லா பூவையும் நான் எடுத்துடுறேன். அதுவும் இப்போ தொடர்ந்து மழை பெய்யுது, தொடர்ந்து மழை பெய்யறனால பூவோட இதெல்லாம் வந்து தண்ணியில் நனைஞ்சு கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ எல்லா பூவையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்ப்ரே வந்து நான் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த ஐடியெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், நான் திருப்பி அடுத்து வரும்போது இந்த ஐடியா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இன்னும் மலரலை அந்த பூவெல்லாம், ஆனால் அதுக்குள்ளே நான் கட் பண்ணிடுறேன். இது வந்து பேச்சஸ் விழுந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு கட் பண்ணிடுறேன். ஸோ இது நல்ல எஃபெக்ட் இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இது வந்து மானஸுங்கிற பூ, ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொன்னார், நீங்கள் வந்து அந்த பன்னீர் ரோஸு கூட இசபியான் யூஸ் பண்ணுங்கப்பா, பண்ணிங்கன்னா பூ பூக்கும் அப்படின்னாரு. அதையும் நம்ம பார்க்கலாம்ப்பா. பன்னீர் ரோஸுக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ரெகுலராக நான் எல்லா செடிகளுக்கும் இதை ஸ்ப்ரே பண்ணுறது தான். பட் ஆனால் இந்த பன்னீர் ரோஸ்க்கு பொட்டாஷ் வந்து நம்ம வந்து தண்ணியில் கலந்து கொடுத்தோம் ஒரு சண்டே அன்னைக்கு. அடுத்த சண்டே நம்ம பொட்டாஷ் கொடுக்கல, நான் இன்றைக்கி இசபியான் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். நம்ம பார்க்கலாம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா பூவையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு மார்னிங் வந்து செடிகளுக்கு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன். செடி அதை எடுத்துக்கிறோம் கொஞ்சம் ஹெல்த்தியாக. மலர்ந்ததுக்கப்புறம் இந்த ஹனி டிஜியானுங்கிற பூ வந்து இப்படி தான் இருக்குது, ஒரு ரெட் டாட்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லாவே மலர்ந்துருச்சு. அதே மாதிரி கால்சியம் நைட்ரேட் சொல்கிறேன்ப்பா, நான் செடிக்கு கொடுக்கும்போது அன்றைக்கி வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ இந்த ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், நிறைய வீடியோஸ் என்னென்ன வந்து உங்களுக்கு கொடுக்கணும் செய்யணும், தாக்கத்து சூப்பர் சொனாட்டா மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம அது வீடியோ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லா பூவும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அதே மாதிரி இப்போது வெயிலெல்லாம் ரொம்ப இல்லை. ஸோ நம்ம ஷேட் நட் அதெல்லாம் போட்டதை கூட கழட்டிடலாம். நமக்கு வந்து இது அக்னி நட்சத்திரம் மாதிரியே இல்லை, ஃபுல்லாகவே திருப்பி கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா மழை பெய்து தொடர்ந்து. ஸோ நம்ம ஷேட் நட் இந்த மாதிரி கவர் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்துறது நல்லது. ஏன்னா வெயில் வேணும் செடிக்கு. வெயில் இருந்தால் தான் செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், இது எனக்கு ஒரு 6 ml வந்து ஒரு 80 செடிக்கே எனக்கு வந்து தாராளம். ஸோ வந்து நீங்கள் 1 ml மிக்ஸ் பண்ணால் தாராளமாக 10-12 செடிக்கு தாராளம் நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்துடலாம். இதை உங்களுக்கு கம்மியாக தான் உங்களுக்கு யூஸ் ஆகும், ரொம்ப யூஸ் ஆகாது. உங்களுக்கு சூப்பர் சொனாட்டா அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா ஏதோ ஒரு டானிக் நம்ம செடிக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இசபியான் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு அக்ரி ஷாப்ஸில் கிடச்சா கூட ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் அது வந்து 15 days ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட கொடுக்கலாம். நான் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறனால எனக்கு மந்த்லி ஒன்ஸ் வருதுப்பா. நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த பன்னீர் ரோஸ்க்கு நான் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸ்ப்ரே இப்போ நல்ல க்ரோத் இருக்குது. பட் ஆனால் பூ வைக்கலை. சரி பார்க்கலாம், நம்ம இன்னும் இப்போ கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏதாவது பூ வைக்குதான்னு நம்ம பார்க்கலாம். எல்லா செடிகளுக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். ரெண்டாவது, இந்த செடியில் ஏதாவது ஸ்ட்ரெஸ், இப்போ கிளைமேட் அப் அண்ட் டவுன் ஆகுறதுனால செடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது செடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபடும். பாருங்கள், இந்த பன்னீர் ரோஸ் செடி எவ்வளோ நல்லா தழுத்துருக்குன்னு. இதை குச்சி மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியிருந்தோம். இப்போ நல்லா தளிர் எடுத்துருக்கு. பூ மட்டும்தான் வர வேண்டியது இருக்குது. நம்ம பார்க்கலாம், இதை ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம், எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் ஒரு 10 days கழிச்சு. இசபியானை வந்து நம்மளோட பழச்செடிகளுக்கு கொடுக்கலாம். இது பயோ தான். உங்களுக்கு வந்து பழமெல்லாம் நல்லா பெருசாகவும் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.